எட்டுமே நமது மறையட்டுமே, கிறிஸ்து வளரட்டுமே நமது மறையட்டுமே. உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட தியானத்துக்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் புத்தகம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையின் உபதேசம் சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்குது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலனாக இருக்கிறது. அப்போது சிலுவையின் உபதேசம் வேதத்தில் இருக்கிறது. அநேக உபதேசங்கள் இருக்குது. பரிசேயர் உபதேசம் இருக்குது, சதுசேயர் உபதேசம் இருக்குது, ஏரோதியால் உபதேசம் இருக்குது, அப்போஸ்தல உபதேசம் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த பிசாசின் உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேர்த்துருக்காங்க. இன்னொரு புது உபதேசம் ஒன்று வந்திருக்கு, எம்பையர் இம்மானுவேல் அப்படின்னு சொல்லி ஒரு புது உபதேசம் ஒன்று கேரளாவில் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பல உபதேசங்கள் இருக்குது. ஆனால் எவ்வளோ உபதேசங்கள் வந்தாலும் சிலுவை குறித்ததான ஒரு தியானம் இருக்க பாருங்கள், அது நம்மை புடமிடுகிறதா இருக்கிறது. நம்மை அது பிரட்டி போடுது. ஹல்லேலூயா. சிலுவை குறித்து நீங்கள் தியானம் பண்ணி பார்த்தா தெரியும். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது, அவ்வளோ இதாக இருக்கும். அப்போது அப்படி என்ன அதில் இருக்குது சிலுவையில்? அப்படி என்ன அதுக்கு? அதாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு மட்டும் போகாதிருந்தால் நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. சிலுவைக்கு மாத்திரம் நம்ம ஒரு போகலை அப்படின்னு சொன்னால் நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? ஆக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவை போய் அதில் பெரிய வெற்றியை கண்டார். அடுத்தது நம்முடைய மக்கள் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சிலுவையோடு நின்றுட்டாங்க. அதான் பிரச்சனை. அன்றைக்கி ஒருத்தர் பாலக்கரில் பருப்பு தெருவில் பார்க்குறேன், கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இவ்வளோ பெரிய சிலுவை போட்டுக்கிட்டு போகிறார். நான் கூட இப்போ இதை கேட்டேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா இல்லை, சிலுவை போதுமா அப்படின்னு சொன்னேன். துரதிர்ஷ்டமான அது சிலுவையோடு நின்றுட்டாங்க. இயேசு கிறிஸ்து வரல. அநேக மக்கள் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்து வரல. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சிலுவை இருந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அது பிரசித்தமாயிற்று. அப்போ தான் பட்டி தொட்டிகள்லாம் சிலுவை பற்றி தியானம் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லா இடத்துலையும் சிலுவை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனார், ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதுனால தான் இவ்வளோ பிரபலம் ஆயிடுச்சு. அப்போது இந்த சிலுவை தியானத்தில் பார்க்கும்போது 3 காரியங்கள் நான் கற்றுக்கொண்டேன். என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய தியாகத்தை அதில் பார்த்தேன். 2வது தேவனுடைய அன்பையும் பார்த்தேன். 3வது ஒரு சிறப்பான ஊழியத்தை பார்த்தேன், அருமையான ஊழியத்தை பார்த்தேன். அதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே கண்ணீர் வந்துடும், அவ்வளோ அருமையான ஊழியம். முதலாவது தியாகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. இல்லை நீங்கள் போய் தான் ஆகணும், நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லலை. எப்ரேலில் சொல்கிறாரு, இதோ புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது 10ஆம் அதிகாரத்தில் இருக்கு, என்னை குறித்து எழுதியிருக்கிறத நான் வருகிறேன். புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கு. என்னென்னு? சிலுவைக்கு போகிறதுக்கு எழுதியிருக்கு. நான் என்ன செய்கிறேன்? வரேன், அவ்வளோதான். அப்போது என்னென்னா எழுதியிருக்கு. அப்போ மனம் உவந்து தன்னை சிலுவைக்கு போகிறாங்க. அதுக்கு பின்னணி என்ன?
தமக்கு முன் வைத்திருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எல்லாமே சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பக்கத்தில் வீட்டிருக்கிறார். சரிங்களா? அது சிலுவை சகிக்கணும். ஏன்? எனக்கு பின்னாடி ஒரு சந்தோஷம் இருக்குது. என் பிள்ளைகளாம் மோட்ச ராஜ்யத்துக்குள்ள வருவாங்க, என் பிள்ளைகளாம் தேவனுடைய சமூகத்தில் காணப்படுவாங்க. அந்த சந்தோஷத்துக்காக என்ன செய்தார்? அவர் சிலுவைக்கு போனார். அப்போது யாரும் அவரை நீங்கள் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லலை. ரெண்டாவது இன்னொன்று என்ன, அவருடைய நிலைமை, அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும், அவர் தேவனுடைய ரூபம். ஒரு பரிசையை ஒருத்தங்க சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரன் என்று தேவனுக்கு சமமாக்கினாயோ அப்படின்னு சொல்லிட்டு பரிசையை கேட்குற கேள்வி. அப்போது தேவனுடைய குமாரனாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாருங்க பொருளாக இல்லை. அதை குறித்து என்ன செய்யலை, அவர் ஆசைப்படலை. இவ்வளோ பெரிய நம்ம எல்லாருமே செபிக்கிறவங்க தான். தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் செபித்து தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம இருக்கும்போது அதை விட்டு வெளியே வரதுக்கே மனசு வராது, தெரியுங்களா? ஆமாவா? ஹல்லேலூயா. அதை விட்டு வெளியே வரத்துக்கே மனசு வராது. இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம், இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். இப்படியே ஜெபம் பண்ணி என்ன செய்வாங்க அப்படின்னா, அவ்வளோ அருமையான, அவ்வளோ ஒரு மகத்துவம் நிறைந்த அந்த நிலையை விட்டு நம்மை கடந்து வரத்துக்கு நமக்கு விருப்பம் வராது. ஆனால் இவர் தேவனுடைய ரூபமாக இருக்கிறவர், தேவனுக்கு சமமாக இருப்பவர். எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு வசனம் போட்டிருக்கு, அதில் தம்மை தாமே வெறுமையாக்கினார். யாரும் சொல்லலை, யாரும் சொல்லலை, தம்மை தாமே வெறுமையாக்கினார். வெறுமையாக்கி சிலுவைக்கு வந்தார். ஒரு முறை அவருடைய ஊழிய காலத்தில் அவர்கிட்ட ஒரு வாலிபன் வந்தான். அவன் வாலிபன் மட்டும் கிடையாது, ஐஸ்வர்யவான், தலைவன். இந்த மூணுமே வாலிபத்தில் கிடைக்கிறது பெரிய விஷயம். தலைவனாக இருக்கிறாரு, ஐஸ்வர்யவானாக இருக்கிறாரு. இப்படி 3 இதில் இருக்கிறான். அவன் ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்தார்னு எழுதியிருக்கு. ஆண்டவர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரே ஒரு குறை தான் இருக்குது, எல்லாம் செஞ்சிகிட்ருக்க, இதெல்லாம் விட்டுட்டு ஏன் பின்னாடி வா. இதே பல பேர் உபதேசமாக சொல்கிறாங்க, நீ ஆண்டவர் பின்னாடி போகணுன்னா சொத்து இருக்கக்கூடாது, கையில் காசு இருக்கக்கூடாது, எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. தப்பு. அவனுக்கு தான் சொல்லப்படுது. ஏன்னா அவன் ஆசை அது மேலே வச்சுருக்கான். அவன் அது மேலே ஆசை வச்சுருந்தனால கர்த்தர் என்ன செய்கிறாரு இப்படி சொல்கிறாரு. சகையை பார்த்து சொன்னாரா? சகை ஏட்டிக்கு பட்டியாக வாங்கின ஆள், ஏற்கனவே 3 வாங்கின ஆள், 1க்கு 10 வாங்கின ஆள். அவனை பார்த்து சொன்னாரா? ஒன்றுமே சொல்ல. உன் வீட்டுக்கு வரணும்னு சொன்னாரா? எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஹல்லேலூயா. அவர் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார், எல்லாத்தையும் கொடுத்துட்டார், எல்லாத்தையும் கொடுத்துட்டான். நியாயமாக வாங்கிறது உண்டால் நாளத்தினா திருப்பி தரேன், நியாயப்பிரமாண காரியம் அது, நாளத்தினா திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அப்போது அந்த தியாக இவன் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டான்? வர முடியாது அப்படின்ட்டான். வரல. சகையும் காசு வேணாம், ஏசு போதும்னு வந்துட்டான். ஆனால் இந்த வாலிபன் ஐஸ்வர்யவான், ஏசு வேணாம், காசு தான் வேணும்னு சொல்லி பின்மாற்றம் போயிட்டான். ஏசு கிறிஸ்து பின்மாற்றமாக பின்னாடி போன ஒரே ஆளி வந்தான். ஐஸ்வர்யத்தின் மேல் ஆசை வைத்தால் எங்கே போக முடியாமல் இருக்குது, பார்த்தீங்களா? அப்போது தேவனுடைய ராஜ்யம் புஷ்பம் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டான சந்தோஷம். அப்படி இருக்கிறபடினால இந்த தியாகம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் எல்லாத்தையும் விட்டு வந்தார். கொஞ்சோண்டு இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் இருக்க போகிறோம், 50 வயசு 60 வயசு 70 வயசு 80 வயசு இருக்க போகிறோம், அதே என்ன செய்யுதுன்னு விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். தம்மை தாமே வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அந்த சிலுவையில் தியாகம் செய்தார். யாருக்காக? நமக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்காக தியாகம் செய்தார்? நமக்காக தியாகம் செய்தார். நாம் எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்தார்? தியாகம் செய்தார். 1. 2வது காரியம் அன்பு. அதில் ஒரு அன்பை கண்டேன். 3:16 யோவானில் சொல்லப்படுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அதை பாருங்கள், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, யாரோ ஒருத்தர், எப்படியாப்பட்டவராக இருந்தாலும் சரி, என்ன மாதிரியாக இருந்தாலும் சரி, மலைவாழ் மக்களாக இருந்தாலும் சரி, பள்ளத்தாக்கில் வாழ்கிறவனாக இருந்தாலும் சரி, சிட்டியில் வாழ்கிறவனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ரத்தத்தில் அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து இது ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் கெட்டு போகக்கூடாது. அதான்
யோவானில் 10ஆம் அதிகாரத்தை சொல்கிறார், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்துருக்குறேன், என் ஆடுகளுக்காக நித்திய ஜீவனை கொடுக்குறேன். ஆடுகளுக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் ஆண்டவர் பலி சாக்கி செலுத்திட்டாருங்க, கிரயம் செலுத்திட்டாரு. உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும், இனி பிறக்க போகிறவனுக்கும் கிரயம் செலுத்திட்டார், இனி பிறக்க போகிறவனுக்கு கிரயம் செலுத்திட்டார். சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஆமாம், எனக்காக அவர் பலியாக இருக்கிறார், எனக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறார், சிலுவை சுமந்திருக்கிறார், எனக்காக அடிகள் பட்டார், எனக்காக காயங்கள் பட்டார், எனக்காக வேதனைப்பட்டார், எனக்காக துன்பப்பட்டார், எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆமாம், எனக்காக தான் செஞ்சார். விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் அருளப்படுகிறது. ஆமென். எவன் ஒருவனை விசுவாசிக்கிறவனோ, அது இன்னொரு விஷயம் கூட, ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நீதிமானுக்காக ஒரு மரிப்பது அரிது, நல்லவனுக்காக எங்கேயாவது ஒரு மறிக்க துணியலாம், ஆனால் நம்மை போன்ற பாவிகளுக்காக தம்முடைய சொந்த குமாரனையே தந்து இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தாரே, இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். எவ்வளோ அன்பு காட்டிட்டாரு, இவ்வளோ அன்பு கூர்ந்திருக்கேன். இதை விட பெரிய சொத்து என்கிட்ட இல்லை அவனுக்கு கொடுக்கறதுக்கு, இதை விட பெரிய காரியம் என்கிட்ட இல்லை. தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுக்குற உனக்காவ ரட்சிக்கப்படு. அல்லேலூயா, ரட்சிக்கப்படும், ஏற்றுக்க. சிலுவையில் அவ்வளோ பெரிய காரியம் நடந்திருக்குங்க. பிசாசு ஜெயித்தார், அப்படி ஒரு காரியம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு செய்ய வேண்டியது என்ன? ஆமாங்க, எனக்காக இயேசு கிறிஸ்து பலியாக இருக்கிறார் அப்படின்னு ரட்சிக்கப்பா ஏற்றுக்கொண்டு அவன் வந்தால் போதுங்க. கிருபை தருவார், இரக்கம் தருவார், தயவு தருவார், சாந்தம் தருவார், எல்லாத்தையும் கொடுத்து அவர் என்ன செய்வார், கொண்டு செல்வார், வழி நடத்தி தருவார். ஒரு என்ன சொல்லுவாங்க, அதாவது ஒரு காம்பவுண்டு போல் நம்ம சுற்றி பாதுகாத்து, கேடகம் துருகம் இதெல்லாம் நமக்காக தான் வச்சுருக்கார். கேடகம் துருகம் எல்லாம் வச்சு அவர் என்ன செய்கிறாரு, கொண்டு வந்து நம்ம இவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு வந்த மோட்ச சேர்ப்பார். 2 3வது சிறப்பான ஊழியம். இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்தை யாருமே செஞ்சது கிடையாது. ஆமாவா? இந்த மாதிரி ஒரு ஊழியம் இதுவரைக்கும் யாரும் செஞ்சது கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் மகிமையாக விளங்கினது காரணம், அந்த சிறப்பாக விளங்கினது காரணம், ஆண்டவர் வந்து செய்த ஊழியத்தினுடைய அந்த தாற்பம் என்ன, அதாவது எதனால் இப்படி மகிமையான ஊழியம் செய்ய முடிஞ்சது? அவர் அப்படி சொன்னால், அவர் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், பிதா என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்கிறேன். அல்லேலூயா. பிதா என்ன எனக்கு சொல்கிறாரோ அதை தவிர நான் வேற ஒன்றும் செய்கிறதில்லை. அந்த வேதத்தில் கர்த்தர் என்ன எனக்கு சொல்லியிருக்கிறாரோ அதை மாத்திரம்தான் செய்கிறேன். இதாங்க ஒரு பெரிய இது. இன்றைக்கி நம்ம அவர் சொல்லாத செய்யாத பல ஊழியங்கள் காணாம், பல ஊழியங்கள் இல்லை. பம்பட்டம் நல்லா பெரிய பெரிய ஊழியமாக ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்பத்தில் வந்து கடைசியில் ஒரு 30 வருஷம் 20 வருஷம் கடந்து காணாம். பேராக சொல்லிக்குவாங்க, இப்படிலாம் ஆரம்பிச்சிருக்கோம், அப்படி செஞ்சு ரைட்டு. ஏன் இல்லை? தேவனுடைய வார்த்தை இல்லை. எங்கெல்லாம் குடும்பத்திலையும் சரி, நம்முடைய பர்சனல் வாழ்க்கையிலையும் சரி, நம்முடைய ஊழியத்திலையும் சரி, தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா தோல்வியை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொழிந்த அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் வந்து கற்றுக்கொண்டு, அதை பெற்றுக்கொண்டு, அதை தக்க வைத்து கொண்டு நாம் செல்லுவோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இல்லைங்க, நான் வந்து ஜெபம் பண்ணுறேங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல, ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு பார்த்தேன்னா இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணியிருக்கோம், 10 நிமிஷம் தான் ஆயிருக்கு அப்படின்னு தோணுது. அப்படி தானே? என்ன காரணம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணணும். தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. எங்கள் வானத்தையும் பூமியும் தேவனுடைய வார்த்தை உண்டாக்குது அப்படின்னு சொன்னால், புல்செடிகளை எல்லாம் உண்டாக்குன்னு சொன்னால் எனக்கு சமாதானம் தர மாட்டாரா? அந்த வார்த்தை உண்டாகாதா? அப்போ ஜெபிக்கும் பொழுது என்னுடைய வார்த்தையை சொல்லி ஜெபம். அப்போ என்ன செய்யுது அப்படின்னா, அந்த வார்த்தைக்குள்ளே ஒரு வல்லமை இருக்குது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஒருவர் கூட கெட்டு போது அவரோட சித்தம் இல்லை. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவில் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறார். ஒரு மனுஷன் கூட கெட்டு போகக்கூடாது. இப்போ அவரோட ஊழியத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா, அவரை வந்து தேவனுடைய வார்த்தையை மையமாக வச்சு ஊழியம் செஞ்சார். தேவனுடைய வார்த்தை பிரதானமாக வச்சு ஊழியம் செஞ்சார். தேவனுடைய காரியங்களை தான் செஞ்சார், வேறு எதையுமே செய்யலை. அவர் போய் பேசும்போது பரிசேயர்களோ சதுசேயர்களோ ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதே மெத்தெல்லாம் பவுலும் ஃபாலோ பண்ணார். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பவுலும் அதே மெத்தெல்லாம் ஃபாலோ பண்ணார். அவரோட ஊழியம் சக்ஸஸாக முடிஞ்சிச்சு. அப்போது அப்படி நம்ம வந்து ஆண்டவராகி அந்த வார்த்தையை வச்சு நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே அந்த வார்த்தை ரட்சிக்க வல்லமை உடையது. உதாரணமாக இப்போ சிலுவையில் தொங்கின கல்லுன்னு சொன்னான், ஆண்டவரே
2 கல்லர் இருந்தாங்க அங்கே. அந்த 2 கல்லரில் ஒருத்தன் வந்து ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தான். 2 பேரும் தப்பு செஞ்சவங்க தான், தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தான். ஒருத்தன் கடைசி நேரத்தில் மனம் திரும்பினான், ஒருத்தன் அந்த நேரத்தையும் விட்டுட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருமையான சந்தர்ப்பம். எப்போ நம்ம கூட இருக்கிற இன்னொருத்தன் சொல்கிறான்ல, ஆண்டவரே இன்று என்னுடனே ஆண்டவரே என்னை வந்து மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லலாம், உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடி நினைத்தரலங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான்ல, அதை கேட்டாவது மனம் திரும்ப வேணாமா? அவன் சொல்கிறான், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாமும் செஞ்சது நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இவரோ ஒன்றுமே செய்யலையே, நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அப்போ அவன் சொல்கிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்து எங்களையும் ரட்சிங்க அப்படின்னா. அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன தெரிஞ்ச? கிறிஸ்து ரட்சிப்பாருன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இவர் தான் கிறிஸ்துன்னு தெரியல. புரியுங்களா? கிறிஸ்து ரட்சிப்பார்ன்றது தெரியுது. இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு போனால் அப்படியே அமைதியாக இருக்குங்க, சமாதானமாக இருக்குங்க. அங்கே பேசுகிறவங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக பேசுவாங்க, நல்லா இருக்குங்க, கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அடுத்த வாரம் வர மாட்டாங்க. இப்போ இயேசு ரட்சிப்பாருன்னு தெரியும், ஆனால் இவர் தான் இயேசுன்னு சொல்லி தெரியலையே. அதுனா பெரிய விஷயம். அப்போது அவன் என்ன சொன்னான், நீ கிறிஸ்துவன் அவங்களே வச்சது இகழ்ந்தான். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சான். மற்றவன் அவனை நோக்கி, இந்த ஆக்கினிக்குட்பட்டவனாக இருந்தும் நீ என்ன செய்யறதில்ல, தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இந்த ஆக்கினிக்குட்பட்டவனால தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அவர் ஒரு தவறு செய்யலை. அப்போது தன்னுடைய அவன் அந்த 2வது கல்யாணம் என்ன பண்ணான், தன் பாவத்தை உணர்ந்தான். முதலாவது நியாயப்படி தண்டிக்கப்படுறோம். யாருக்கு முன்னாடி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி தன் பாவத்தை உணர்ந்து அவன் தேவனிடத்தில் நாம் தண்டிக்கப்படுவது சரி அப்படின்னு ஏற்றுக்கொண்டான். அப்போ சொல்கிறான், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அப்படி நினைத்தரலும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள், சிலுவையில் இருக்கும்போது ஒருத்தர் ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. அவருடைய ஊழியத்தினுடைய சிறப்பு பாருங்கள், சிலுவையில் இருக்கும்போதே ஒருத்தன் பரலோகத்தை கொண்டு போக முடியும், பரதேசிக்கே கொண்டு போக முடியும். அப்போது என்ன, சிலுவையிலிருந்து விடுதலை தாங்க, சிலுவையில் விடுதலை கொடுக்குறார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை விரும்பிக்கிட்டான். அவன் என்ன செஞ்சுருக்கலாம், இவன் கேட்டான்ல, என்னை விடுதலை ஆக்குங்க, நீங்களும் விடுதலை ஆக்குங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு கள்ளம் கேட்டான்ல, அவன் அதை கேட்கல. என்னை விடுதலை ஆக்குங்கன்னு கேட்டிருக்கணும்ல. அது கொஞ்சம் கொஞ்சம் வழியாக இருக்கும், எவ்வளோ வேதனை இருக்கும், எவ்வளோ ஒரு இருக்கும். அவன் அந்த இடத்துல எனக்கு இதிலேருந்து விடுதலை கொடுங்கன்னு கேட்கல, நம்முடைய ராஜ்யத்துக்கு என்னை கொண்டு போங்க, அல்லேலூயா, நம்முடைய ராஜ்யத்தை என்னை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே பரகதில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்கிறேன். வாழ்க்கையின் கடைசி நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கணும். சரியாய் அந்த நேரத்தை சிலுவையில் எவ்வளோ நேரம் தொங்க போகிறான், உயிர் போகிற வரைக்கும் தொங்க போகிறான். உயிர் போகலன்னா வந்து கால் உடச்சிடுவாங்க. அப்போ அந்த நேரம் வரத்த அந்த கொடுக்கப்பட்ட கடைசி சந்தர்ப்பத்தில் அவனை ஆதாயப்படுத்தி கொண்டான். ஆனால் இவனோ கோட்டை விட்டான். அப்படி இருக்கிறதுனால ஆகையால் இயேசு சொன்னார், இன்று என்னுடனே பரகதில் இருப்பாய். அப்போது நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எல்லா விதத்திலும் பர்ஃபெக்டாக இருக்கிறோம். ஆனால் இன்னும் தேவனிடத்தில் கிட்டி சேர்வோம். கர்த்தர் நம்ம வழியை நடத்துவாராக. ஜெயிப்போமா? ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரும் யாரும் கண்டியாதவரும் யாரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரே, தேவரே, நீ சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினால் எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணி கொடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். தேவரே, உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அற்பமான மனிதனாகிய எங்களுக்காக தேவன் தாமே சிலுவைக்கு வந்து சிந்தி இவ்வளோ பேர் தான் ரட்சிப்பின் எங்களுக்கு விலையேறப்பட்ட ரட்சிப்பு நாங்கள் நினைத்து கூட